வணக்கம் மக்களே. நம்ம குப்பத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் தேட்டர் முன்னாடி மீன் கடை போட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன். சண்டே மட்டும்தான் இருக்கும் அது கடை. சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஸ்டார்ட் ஆயிடுது. 5 மணிக்கே வந்துடுறாங்க. 5:30 ஸ்டார்ட் ஆகுது கடை வந்துட்டு. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வேறு லெவலில் இருக்கும். கடல் மீனும் இருக்குது, ஏரி மீனும் இருக்குது, குளத்து மீனும் இருக்குது, எல்லா மீனுமே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். எஸ்ஆர்எம் தேட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக அள்ளுங்க அந்த கடையில் மட்டும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வேலை செய்கிறாங்க. டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் மீன். உங்களுக்கு என்னென்ன வகையான மீன் வேணுமோ எல்லா மீனும் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. குப்பத்தில் எஸ்ஆர்எம் தேட்டர் முன்னாடி இருக்கிற மீன் கடையில் மட்டும்தான் நல்லா இருக்குன்றது இல்லை, எல்லா மீன் கடையிலையுமே நல்லா இருக்கும். நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தான் போய்ட்டு நான் அதிகமாக மீன் வாங்குவேன். அதனால் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு தோணுச்சு. அதனால நான் போட்டிருக்கேன். கிருஷ்ணகிரி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் நிறைய கடை இருக்குது, மீன் கடை. எல்லா கடையிலுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எல்லா கடையிலுமே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் இருந்தாலும் நான் வந்துட்டு அங்கே போயிட்டு எஸ்ஆர்எம் தேட்டர் முன்னாடி தான் நான் அதிகமாக மீனெல்லாம் அப்பப்போ வாங்கிட்டு வருவேன். இதனால் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் எடுத்து போட்டேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா கிருஷ்ணகிரி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த சர்க்கிளில் போயிட்டு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருக்குது அந்த சர்க்கிளில். என்னால் நிறையா பேருக்கு தெரியும். அது வந்து கண்டினியூவாக இருக்கும். அது வந்துட்டு எப்பயுமே இருக்கும் மீன் கடை. மண்டே டு சண்டே அது மாதிரி எப்பயுமே இருக்கும். ஆனால் இந்த கடை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த கடை வந்துட்டு போடுவாங்க. இது எஸ்ஆர்எம் தியேட்டருக்கு முன்னாடி இருக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும் அந்த கடை. அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போயிட்டு வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் மீனுமே. குப்பம்னா நிறைய குப்பம் இருக்குது. கிருஷ்ணகிரி கிட்ட இருக்குது, பர்கூர் கிட்ட இருக்குது குப்பம் பண்ணிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மாறி குப்பம்ன்றது நிறைய இருக்குது. இது வந்துட்டு நான் சொல்கிறது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஏரியா. நம்ம இந்தியாவில் உலகத்தில் எங்கே போய் சொன்னாலையும் குப்பம் சந்திரபாபு நாயுடு ஏரியானாவே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டார் எங்கள் சந்திரபாபு நாயுடு. அவர் ஏரியாவில் தான் இந்த மீன் கடை இருக்குது. நான் எஸ்ஆர்எம் தியேட்டர் முன்னாடி தான் இருக்குது இது வந்துட்டு. ஏன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க குப்பம்னா எந்த ஊருடானிட்டு. ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு ஏரியா எஸ்ஆர்எம் தியேட்டர் முன்னாடி இருக்குது குப்பத்தில் இந்த கடை.